இட்ஸ் மண்டே ஆஃப்டர்நூன். சிண்டு வந்துட்டு ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தாச்சு. வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா லன்ச் வேலை பண்ணலாம் அப்படின்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். காலையில் சிண்டுவை ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் கிச்சன் தென் பெட்ரூம் எல்லாமே தலைக்கீழே மாறி தான் இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். கிச்சன் எல்லாம் கொஞ்சம் தொடச்சிட்டு தென் வந்துட்டு லன்ச் வேலை பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அவரைக்காய் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். தென் வந்துட்டு ஹஸ்பண்ட் அன்றைக்கி மொச்சை குழம்பு கேட்டிருந்தாங்க. ஸோ மொச்சை கத்திரிக்காய்லாம் போட்டுட்டு புளிக்குழம்பு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து புளிக்குழம்பு வச்சா அது வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து குழம்பு நல்லா தண்ணியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் வந்து பொரியலில் வந்துட்டு நிறைய தேங்காய் போட்டு சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் வந்து ஹஸ்பண்டுக்கு நிறைய தேங்காய் போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வச்சாச்சு. மொச்சை போட்டு புளிக்குழம்பு நல்லா தண்ணியாக வச்சுட்டு அவரைக்காய் பொரியலை நல்லா தேங்காய் போட்டு அவரைக்காய் பொரியலும் பண்ணி முடிச்சிட்டேன். நவாப்பழம் வாங்கி 2 டேஸாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே இருந்தது. ஸோ அதை எடுத்து இன்றைக்கி ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வீடியோஸ் நிறைய பார்த்தேன், பால் சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெசிபி இன்றைக்கி ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு சிண்டுவை கூப்பிட்றதுக்காக கிளம்பி போயிட்டேன். வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள். பாய்.